தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேல் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் சொல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மீறுதலை தவிர்க்கிறதற்கு, பாவங்களை தொலைக்கிறதற்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி செய்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய நீதியை வரவிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து தானியேலுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாருங்க. அவருடைய பரிசுத்தத்தை நிலைநாட்டுகிறதற்கு, பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறதற்காக தேவன் ஒரு நாளை குறித்துட்டாருங்க. அந்த நாள் தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாள். அந்த நாள் தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள். அந்த நாள் தாங்க உயிரோட எழுப்பின நாள், நம்மை ரட்சித்த நாளுங்க, நம்ம மீட்ட நாள். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தமுள்ளவராக உனக்குள்ளும் எனக்குள்ளும் நித்திய நீதியை வரவைக்கிறதற்காக, நீதியை நிலைநாட்டுகிறதற்காக நமக்குள் அவர் வந்திருக்கிறாங்க, நமக்குள் வாசம் பண்ணி இருக்கிறார்.